எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெத்தெடுத்திராத யாராலும் பெத்தெடுக்கப்படாத வணக்கத்துக்கு தகுதியான நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் நரக விளிம்பிலே மனிதன் இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களையெல்லாம் சொர்க்கத்துடைய வாயிலின் பக்கம் கொண்டு வந்து வைத்து சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக அந்த மக்களையெல்லாம் மாற்றி துனியாவிலே நமக்காக வேண்டி இறைவனிடத்தில் மன்றாடி பல பாக்கியங்களை வாக்கி தந்து நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் யாரும் யாருக்காக வேண்டியும் பிரார்த்திக்க முடியாத அந்த நேரத்தில் நமக்காக வேண்டி இறைவனிடத்தில் சுஜூதில் விழுந்து நமக்காக வேண்டி துஆ கேட்க காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வானொலியின் மூலமாக வீடுகளிலே இருந்து இந்த ரமலானுடைய முதலாவது நாளுடைய இரவிலே யாரெல்லாம் பெண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த ஹிஜ்ரி 1447 வருடத்துடைய ரமலானை அடைந்தது போல இந்த ரமலானிலே முழுக்க நோன்பு நோற்று இரவிலே தராவீஹ் தொழுது முடிந்த அளவை குர்ஆன்களை ஓதி நல்லமல்கள் செய்து பாவ மன்னிப்பை பெற்ற ஸ்ரீதேவிகளாக நல்லவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி இந்த ரமலானுடைய அமலை கபூல் செய்ததின் மூலமாக இன்னும் பல ரமலான்களை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. விசேஷமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் நல்லமல்கள் செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருளட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான். ரமலானுடைய மாதம் என்பது மிக கண்ணியமான மிகச் சிறப்பான மாதம். ஆனால் நாம் அந்த ரமலானுடைய மாதத்திலே என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் தருவான், நமக்கு என்னென்ன நன்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஹதீஸிலே படித்து குர்ஆனிலே விளங்கி நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் உண்மையான முறையில் இந்த ரமலானில் எவ்வளவு நன்மை வழங்கப்படுகிறது, இந்த ரமலானுடைய மகத்துவம் என்ன, இந்த ரமலானிலே இருக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பதை உலகத்தில் அறிந்த புரிந்த ஒரே மனிதர் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மனிதர்களுக்கு ரமலானிலே உள்ள நன்மை என்ன என்று தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் புரிந்திருந்தால் வருடத்தில் ஒரு மாதம் ரமலான் அல்ல, வருடம் முழுக்க ரமலானாக இருக்க ஆசைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஏப்ரல் மாதத்தில் எந்த சீசன் எப்படி வியாபாரம் நடக்கும் என்று அறிந்த வியாபாரிதான் ஏப்ரலுக்கு முன்னாலே தயாராகி வியாபாரத்துக்குரிய பொருட்களை கொண்டு வந்து வியாபாரத்துடைய லாபத்தை அறிந்தவன் முயற்சி செய்வான். தெரியாதவன் ஏப்ரலிலே தூங்கிவிட்டு மே மாதம் ஆகும் போது என்ன வியாபாரம் ஒன்றும் நடக்கவில்லையே என்று முழிப்பான். டிசம்பர் மாதத்தில் என்ன லாபம் கிடைக்கும் என்று அறிந்தவன் தான் நவம்பரிலே பொருட்களை கொண்டு வந்து டிசம்பருடைய வியாபாரத்தை அவன் செய்து லாபத்தை அடைந்து கொள்வான். அப்படிப்பட்டவன் தான் தொழில்களிலே மும்முரமாக இருந்து லாபத்தை அறிந்தவன் அந்த சீசனை பயன்படுத்திக் கொள்வான். உலகத்தில் ரமலானுடைய நன்மையையும் ரமலானுடைய பெருமதியையும் அறிந்தவர்கள் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள். அதனாலதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்துவார்கள். எப்படி பயன்படுத்துவார்கள் தெரியுமா? நோன்பு நோட்பார்கள், அது ஃபர்லானது. சுன்னத்தான அமல்களை செய்வார்கள், அது சுன்னத்தானது. இரவுடைய நேரத்தில் தராவீஹுடைய தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட்டாக தொழாவிட்டாலும் அவர்கள் தனியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதார்கள். மட்டுமல்லாது சதகா தான தர்மங்களை ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அள்ளி அள்ளி வழங்குவார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தில் எப்படி சதகா கொடுப்பாங்களாம் தெரியுமா? கடுமையான காற்று எவ்வளவு வேகமாக அடித்துக் கொண்டு செல்லுமோ, காற்றென்றால் தென்றல் காற்றல்ல, சூறாவளி காத்து போன்ற பலமான காத்துகள் எவ்வாறு வேகமாக செல்லுமோ அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதகா கொடுப்பார்கள் என்று நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். போன வருடம் ரமலானிலே இருந்த சில பேர்கள் நாம் இன்று அவர்களை இழந்திருக்கிறோம். ரமலானுடைய காலம் வரும்போது பிறை தென்பட்டு விட்டால் ரமலான் ஆரம்பித்து விட்டது என்ற மெசேஜ்களை அனுப்பக்கூடிய சில பேர்கள் கூட இந்த ரமலானில் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தான். தந்த பாக்கியத்தை உதாசீனப்படுத்துவதா அல்லது அதிலே அமல் செய்வதா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து முடிந்த அளவு இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லமல்களை செய்ய நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். சரி, ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன அமல் செய்யலாம்? ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு பிடிப்பது கடமை. யாராவது ஒருவர் நோன்பை விடுவதாக இருந்தால் அவனுக்கு 2 காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் நோயாளியாக இருக்க வேண்டும் அல்லது பிரயாணியாக இருக்க வேண்டும். பிரயாணி அல்லாத, நோயாளி அல்லாத ஒருவர் பகல் காலங்களில் நோன்பு நோட்காமல் இருக்கக்கூடாது. மட்டுமல்லாது அப்படியான ஒருவன் நம்மிடத்தில் வந்து உணவையோ தண்ணீரையோ கேட்டால் கூட நாம் கொடுக்க கூடாது. ஏன்? பகல் காலத்தில் கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த நோன்பை விடுவதற்கு எந்த சலுகையும் கிடையாது. இருக்கும் சலுகை 2 தான். ஒன்று, அவன் நோயாளியாக இருக்கணும் அல்லது பிரயாணியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த மனிதன் பிரயாணியாகவோ அல்லது அவன் நோயாளியாக இருந்தாலோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், ரமலான் கழிந்ததன் பின்னால் அந்த நோன்பை அவன் கலா செய்துதான் ஆக வேண்டும். எனவே ரமலானுடைய நோன்பு, பகல் காலங்களிலே நோக்கும் நோன்பு, அதை பக்குவமாக சிறந்த முறையில் பிடிக்க வேண்டும். சரி, வேறு என்ன அமல்கள் செய்யலாம் என்று கேட்டால் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த மாதம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு அடையாளத்தை தாரான், ஒரு அடையாளத்தை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். எனவே முடிந்த அளவு ரமலானுடைய காலத்தில் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். முடிந்த அளவு தனியாக ஓத வேண்டும். இல்லையா கூட்டாக சேர்ந்து ஓத வேண்டும். இல்லையா இரவு நேரங்களில் நம்முடைய நாட்டிலே நடைபெறக்கூடிய ஹிஸ்புடைய மஜ்லிஸ்கள். ஹிஸ்புடைய மஜ்லிஸ் என்றால் என்ன? ஒருவர் குர்ஆனை ஓத மற்றவர்கள் பாடம் பார்ப்பார்கள். இந்த ஹிஸ்புடைய மஜ்லிஸிலாவது கலந்து கொள்ள வேண்டும். உலகத்தில இந்த ஹிஸ்புடைய மஜ்லிஸ் முதலாவது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? மக்காவிலா, மதீனாவிலா, இலங்கையிலா? எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது? குர்ஆனை ஒருவர் ஓத மற்றவர் பாடம் பார்ப்பது. இன்றைய காலங்களில் அது நடக்கிறது, ஆனால் அதிகமாக சின்ன பிள்ளைகள் கொண்டுதான் அது நடக்கப்படுகிறது. ஏன்? பெரியவர்களுக்கு அதில் உட்காரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதில் ஆசை இல்ல. உலகத்தில் முதலாவது ஹிஸ்புடைய மஜ்லிஸ் நடந்தது எங்க தெரியுமா? மதீனாவில் நடைபெற்றது. யாரு தெரியுமா ஓதினாங்க? முதலாவது ஹிஸ்புடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருந்தது யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும். ஸஹீஹுல் புகாரியிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ரமலான் வந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வருவார்கள், வந்து குர்ஆனை ஓதுவார்கள், நான் பாடம் பார்ப்பேன். நான் திரும்ப குர்ஆன் ஓதுவேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாடம் பார்ப்பாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் நடத்தியதுதான் ஹிஸ்புடைய மஜ்லிஸ். இந்த உலகத்தில எல்லா நாடுகளிலும் நடைபெறுகிறது, எங்கட நாட்டிலேயும் நடைபெறுகிறது. கவலைக்குரிய விடயம், சிறார்கள் மட்டுமே அதில் கலந்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் எந்த வருடம் வஃபாத்தாகிறேனோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த வருடம் வஃபாத்தானார்களோ, சரியாக புரிந்து கொள்ளவேன், எந்த வருடம் வஃபாத்தானார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானில் சொன்னார்கள். அந்த ரமலான் கழிச்சு ஷவ்வால், துல்காதா, அப்படியே முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல்ல வஃபாத்தானாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வருடம் கடைசி வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வருடம் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை வந்தார்கள், குர்ஆனை 2 தடவை ஓதினார்கள், நான் பாடம் பார்த்தேன், நானும் ஓதினேன், அவர்களும் பாடம் பார்த்தார்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த வருஷம் 2 தடவை வந்தாங்க, அது என்னுடைய வஃபாத்துடைய அறிகுறியை காட்டுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால ஒரு ஹிஸ்புடைய மஜ்லிஸ் என்பது மிகச் சிறந்தது. பழைய காலங்களில் எல்லாம் அந்த ஹிஸ்புடைய மஜ்லிஸ்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, குர்ஆனை திருத்திக் கொள்வார்கள். ஒருவர் ஓதும் போது பிழையாக இருந்தால் மற்றவர்கள் அதை திருத்திக் கொடுப்பார்கள். சில பேர்களுக்கு குர்ஆனை ஓதும் போது பிழை வந்தா வெக்கம் வரும், வெக்கப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் குர்ஆனை ஓதும் போது பிழை இல்லாமல் அழகாக ஓதினால் அவனுக்கு 1 மடங்கு நன்மை என்றால், திக்கி திக்கி ஓதினால் அவனுக்கு 2 மடங்கு நன்மை கொடுக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை தாண்டி ரமலானில் என்ன விசேஷமான அமல்? நோன்பு பிடிப்பது ஃபர்து, அது அல்லாது சதகா ரமலானிலும் இருக்கிறது, ரமலான் அல்லாத காலத்திலும் இருக்கிறது. குர்ஆன் ரமலானிலும் இருக்கிறது, ரமலான் அல்லாத காலத்திலும் ஓதலாம். ஆனால் ஒரே ஒரு அமல், அதை ரமலானில் மாத்திரமே செய்ய முடியும், அதுதான் ஸலாத்து தராவீஹ், தராவீஹுடைய தொழுகை. இன்று ஜெனரல் அலைவரிசையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி, பாபுர் ரையான் என்ற நிகழ்ச்சி என்பது தராவீஹ் பயான் நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. இந்த தராவீஹுடைய தொழுகை என்பதுதான் ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிக உயர்ந்த அமல். இந்த அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் ஒரு நாள் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், சஹாபிகள் தொழுதார்கள். ஆனால் அது ஜமாஅத்துடன் நடைபெறவில்லை. 2 நாள், 2வது நாள் வந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள், சஹாபிகளும் தொழுதார்கள். ஆனால் அதுவும் ஜமாஅத்துடன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாளும் வந்தார்கள், 4வது நாள் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் வரல என்று கேட்கும்போது சொன்னார்கள், இன்றும் வந்திருந்தால் ஒருவேளை இது உங்களுக்கு ஃபர்லாக மாறி இருக்கும், அதனாலதான் நான் என்னுடைய உம்மத்தை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே தொழுதார்கள். வந்து அது உங்களுக்கு ஃபர்லாகிட்டா கடைசியில நாம தராவீஹ் ஃபர்லாகிறோம், தராவீஹ் ஃபர்லாகிட்டா நம்ம கட்டாயம் தொழ வேண்டிய ஒரு கட்டத்துக்காகி விடுவோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஒரு மிகச்சிறந்த தொழுகை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் ذنبி. எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தில நின்று வணங்குகிறானோ, காம என்ற சொல்லுக்கு வந்து நின்று வணங்குகிறான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் இரவில் நின்று வணங்குவதற்கும் சொல்லப்படுகிறது. அதனாலதான் எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய முன்னைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். முன்னைய பாவங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவும் மன்னிக்கப்படும். ஒரு மனுஷனுக்கு ஹிஜ்ரி 1447 வயசு ஒவ்வொருத்தரையும் கேட்டா 50 வயசு 60 வயசு, நான் 60 வயசுல இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் அந்த மனிதருடைய முன்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றால், ரமலானுடைய மாதத்தில் இரவுல நின்று வணங்குவதுடைய பாக்கியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் ரமலானுடைய காலத்தில் உலகத்தில் நான் நினைக்கிறேன்
இஸ்லாமிய நாடோ இஸ்லாமிய நாடு அல்லாத ஒரு நாடாக இருந்தாலுமோ தராவீஹ் நடைபெறாத ஒரு நாட்டையும் நீங்க பார்க்க முடியாது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் தராவீஹ் நடைபெறுகிறது. மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்த எல்லா அறிஞர்களும், ஃபிக்ஹுடைய அறிஞர்கள், ஹதீதுடைய அறிஞர்கள், எல்லா அறிஞர்களும் தராவீஹுடைய தொழுகைகளை பற்றி பேசியே இருப்பார்கள். மட்டுமல்லாது கிதாபுகளிலே அவர்கள் பாடம் கூட போட்டிருக்கிறார்கள். கிதாபு தராவீஹ், தராவீஹுடைய பாடம் என்று பாடமே போட்டிருக்கிறார்கள். தலைப்பு ஹெட்லைனே கொண்டு இருக்கிறாங்க கிதாபுகள்ல. காரணம், அவ்வளவு ஒரு முக்கியமான தொழுகைதான் இந்த தராவீஹுடைய தொழுகை. நம்முடைய சமுதாயம் இன்று அதிலே பொடுபோக்காக இருக்கிறது. யார் அவசரமாக தொழுவிக்கிறார்கள், எந்த பள்ளியில் அவசரமாக தொழுகை நடைபெறுகிறது, அங்கங்க ஓட தயாராகிவிட்டோம். அதில் ஒரு கூட்டம் ஒரு கொஞ்சம் தொழுதுட்டு 2 சலாம் தொழுதுட்டு 3 சலாம் தொழுதுட்டு எங்களா ஓடுறது என்று பார்த்து கொண்டிருக்க. இன்னும் ஒரு கூட்டம் வீட்டிலே நான் தராவீஹுக்கு வந்தேன் என்று சொல்லிட்டு வெளியில உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் பள்ளியிலே வந்து ஒரு பக்கமாக உட்கார்ந்து நீங்கள் தொழுகை நடத்துங்கள், மாமூம்கள் தொலைக்கும், நாங்கள் ஒரு பக்கமாக உட்கார்ந்து தூங்குவோம் என்று இன்னும் ஒரு கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் இன்று நல்ல சந்தர்ப்பம், இன்று நல்ல சந்தர்ப்பம். இந்த ரமலானுடைய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டும். இந்த ரமலானில் ஒரு தராவீஹ் கூட விடாமல் இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கட்டும். ஒரு ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசனான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவர் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். 2 மனிதர்கள் வெளியூரில் இருந்து வந்தார். 2 மனிதர்கள், ஒரு கோத்திரத்தை சார்ந்த, ஒரு சமுதாயத்தை சார்ந்த 2 மனிதர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தார். வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொன்னார்கள். கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒருவர் நல்ல வீரர், மற்றவர் ஒரு மெலிந்த வயதாளி. மெலிந்த வயதாளி. இந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் இந்த 2 பேரில் ஒருவர் ஷஹீதாகி விட்டார். ஷஹீத் என்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஷஹீத குளிப்பாட்ட கூடாது, ஷஹீத கஃன் செய்ய கூடாது, ஷஹீத தொழுவிக்கவும் கூடாது, ஷஹீத தொழுவிக்கவும் மேலாது. எந்த ஆடையில் அவர் ஷஹீதானாரோ அதே ஆடையில் அவர் அடக்கம் செய்யப்படும். இதுதான் சட்டம். எவ்வளவு பெரிய பாக்கியம், ஷஹீதுடைய பாக்கியம். அவர் ஷஹீதாகிட்டார், வீரர். அடுத்த வருஷம் கழிச்சு அந்த முதியவர் வஃபாத் ஆயிட்டார். அவர் சும்மா வஃபாத் ஆனார். இந்த 2 பேரும் வஃபாத் ஆனதுக்கு பின்னால இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற சஹாபி 2 பேரையும் கனவுல கண்டார். ஹதீஸ், இது ஹதீஸ். கனவுல கண்டார். 2 பேரும் சொர்க்க வாயிலில் நிற்கிறார்கள். சொர்க்கத்து வாசல்ல நிக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு உள்ளு போறது. ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா? ஷஹீது ஃபர்ஸ்ட் உள்ளு போகணும். ஆனால் சொர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்கு உள்ளே இருந்து வந்தார். வந்து ஷஹீத ஃபர்ஸ்ட் கூப்பிடாம இந்த சும்மா மூத்தா போன வயசாளி இருக்கிற அவரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஷஹீத 2வது கூப்பிட்டாங்க. கனவு கலைந்து யோசனையோட இது என்ன நடக்குது, அதிசயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் தீர்ப்பு கேட்போம். இது சரியான முறை அல்ல. ஏன் தெரியுமா? ஷஹீதுல ஃபர்ஸ்ட் போகணும், எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. சும்மா மூத்தா போனவர் எப்படி ஃபர்ஸ்ட்? 2 பேரும் சுவனம் தான், அதுல சந்தேகம் கிடையாது. 2 பேரும் சுவனம் தான். ஆனால் ஃபர்ஸ்டுக்கு போறாண்ட ஒரு முறை இருக்குதே, ஃபர்ஸ்டுக்கு போறாண்ட ஒரு முறை இருக்குதே, அவர் தானே ஃபர்ஸ்ட் போகணும். காலையில் விழித்து சுபஹுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கோத்திரத்தில இருந்து இந்த ஊர்ல இருந்து 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? ஆமா. 2 பேர்ல ஒருத்தர் ஷஹீதானாரா? ஆமா. அடுத்த வருஷம் கழிச்சு சும்மா வஃபாத்தா போனாரா? ஆமா. நான் 2 பேரையும் கனவுல கண்டேன் யா ரசூலல்லாஹ். இந்த 2 பேரும் சொர்க்க வாயிலில் இருக்கிறார்கள். சொர்க்கத்துக்கு பொறுப்பான மலக்கு வந்தார். உள்ள இருந்து வந்து, யா ரசூலல்லாஹ், யார ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்? யார கூப்பிடணும்? ஷஹீதத்தானங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். ஷஹீத கூப்பிடாம அந்த வயசாலிய ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு 2வது ஷஹீத கூப்பிட்டாங்க. யார் சொல், இது என்ன நியாயம்? இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ்,
ஷஹீது வஃபாத்தா போனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் அந்த முதியவர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு ரமலான் கிடைத்தது. அந்த ரமலானில் அவர் செய்த ஒரு சுஜூத அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதனால் அவர் ஷஹீதுக்கு முன்னால சொர்க்கம் போனார். தராவீஹ் 20 ரக்காத்து ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு 40 சுஜூது. எத்தனை சுஜூது? ஒரு ரக்காத்துல 2 சுஜூதா? 20 ரக்காத்திலும் எத்தனை சுஜூதுகள்? 40 சுஜூத். வித்ருடைய 3 ரக்காத், அங்கே 6 சுஜூத், 46 சுஜூதுகள். யாருக்கு கிடைக்கிறது? நமக்கு கிடைக்குது. இவ்வளோ பாக்கியத்தை வச்சு கொண்டுதாங்க சும்மைக்கிறாங்க. அதனாலதான் அந்த ஹதீஸ் ஒன்று படித்தேன். இந்த ஹதீஸ நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஹதீஸ், தெரிஞ்ச ஹதீஸும் கூட தான். ஆனா அது யாரும் சரியாக கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கிறது இல்லை. என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் பதுவா செய்ய மாட்டாங்க. பதுவா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை யூத ஒருத்தன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பதுவா செஞ்சான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றான், உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்றான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் என்றான், உனக்கும் உண்டாகட்டும் என்றான். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லலாம உங்களுக்கு பதுவா செஞ்சுட்டு போறான். அப்படி என்னங்க நீங்க பதில் சொல்லிட்டீங்க, வாலைக்கும் அஸ்ஸலாம். நான் வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்ல, நானும் வாலைக்கும் தான் சொன்னேன். எனக்கு சாபம் உண்டாகட்டும், உனக்கும் உண்டாகட்டும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப நான் அவனுக்கு வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று சலாம் சொல்லலையே, நீங்க கவனிக்கல ஆயிஷாவே என்று சொல்லி போட்டு இவ்வளோ ஒரு அழிச்சாட்டியம் பிடிச்சவனே இந்த யூதன் என்று போகும்போது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யார சொல்லல யூதர்களுக்கு கொஞ்சம் பதுவா செஞ்சு, நீங்க பதுவா செஞ்சா அழிஞ்சு போயிடுவாங்க, பதுவா செய்யுங்களே. அப்ப யூதன் எல்லா மனிதர்களும் இன்று ரொம்ப கவலையாக பலஸ்தீன் நாட்டு மக்கள் என்று கவலைப்படுறோமே, அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் என்று நாங்க யூதர்களை எவ்வளவு மோசமாக ரொம்ப இதா பாக்குறோமா இல்லையா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கூட என்ன தெரியுமா சொன்னாங்க? லம் உபஅஸ் லஆனா, நான் உலகத்துல பதுவா செய்றவனாக அனுப்பப்படவில்லை என்றார்கள். இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் உலகத்துல ரஹமத்தாகத்தான் அருளப்பட்டிருக்கிறேன். பதுவா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஒரு மனிதன் மற்றவனுக்கு பதுவா செஞ்சா அந்த பதுவா உலகமெல்லாம் சுத்துமாம். அது வானத்துடைய கதவுகளை போய் தட்டுமாம். அந்த பதுவா ஹதீஸ் தட்டுமாம். எனக்கு உள்ளே வர அனுமதி இருக்கிறதா? வானங்கள் அதை மறுக்கும், பூமிகள் அதை ஏற்றுக்கொள்ளாது. பதுவா செய்தது சரியாக இருந்தால் யாருக்கு பதுவா செய்தோமோ அது அங்கேயே போய் சேரும், இல்லையா திரும்ப அந்த மனிதனையே அடையும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யாருக்கும் பதுவா செஞ்சிடாதீங்க, யாருக்கும் பதுவா செஞ்சிடாது. அல்லாஹ் என் நாவையும் பாதுகாக்கட்டும், உங்கள் நாவையும் பாதுகாக்கட்டும். பதுவா செய்வது சரியாக இல்லை என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள், அது திரும்ப நம் தலைகளையே அடையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பதுவா விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவாவுக்கு ஆமீன் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? பதுவாவுக்கு ஆமீன் சொல்லிக்கிறாங்க. என்ன பதுவாவுக்கு ஆமீன் சொன்னாங்க? சாதாரண பதுவா இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில கால வைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதுவா செஞ்சாங்க, 2 பதுவா செஞ்சாங்க, 3 பதுவா செஞ்சாங்க. ஜிப்ரீலே பதுவா மட்டும் செய்யாதீங்க, என்ற உம்மத்துக்கு அது எனக்கு பிடிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டியவர்கள் ஆனா ஆமீன் 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 என்றாங்க. சஹாபிகள் முடிஞ்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் 3 ஆமீன் சொன்னீங்களே என்ன? ஆனா யோசிச்சு பார்த்தா அந்த பதுவா சரியானது போல் தோன்றுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது என்ன தெரியுமா? எவர்களுக்கு பெற்றோர்கள் கிடைத்து அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்திவிட்டு அவங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ, யார் அவர்களுக்கு உபகாரம் செய்யவில்லையோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்ட சாபம் உண்டாகட்டும் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன். இரண்டாவது யாரு தெரியுமா? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட பேர் கேட்கும் போது யாரும் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவங்களுக்கு அல்லாஹ்ட சாபம் உண்டாகட்டும் என்றார்கள். ஆமீன் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது யாரு தெரியுமா? ரமலானுடைய மாதம், இந்த புனிதமான மாதத்தை அடைஞ்சு யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில மக்ஃபிரத்த, மன்னிப்ப
பாவ மன்னிப்ப இபாதத்துகள் செஞ்சு தௌபா செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு யாரு பாவ மன்னிப்பு அடையவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க. சும்மா இல்ல, மிம்பர் படியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்றாங்க. அதனால் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, பேசும் நானும் கேட்கும் நீங்களும் ரமலானுடைய மாதத்தில் இபாதத்துகளை தவற விட்டு விடாதீர்கள். தராவீஹுடைய தொழுகையை விட்டு விடாதீர்கள். தராவீஹுடைய தொழுகை லேசானது அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவிலும் நிறைய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், நிறைய சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எந்தெந்த இரவில் எந்தெந்த சிறப்புகள் இருக்கிறதோ அதை அல்லாஹ் யார் அந்த இரவில் தேடி நாடி வணக்கம் செய்கிறானோ அந்த இரவுல அல்லாஹு தஆலா அவனவனுக்கு அந்தந்த பாக்கியத்தை கொடுப்பார். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் போது பல திரைகள் இருக்குமாம், பல திரைகள். அந்த பல திரைகள் அல்லாஹு தஆலா சில டைம்ல நீக்குவானாம். சில டைம்ல அந்த நீக்கக்கூடிய ஒரு நேரம் எப்ப தெரியுமா? நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இஃப்தாருடைய டைம்ல கஞ்சி வந்தாச்சா, கஞ்சி டேஸ்டா இருந்தா மாஷா அல்லாஹ், டேஸ்ட் இல்லாட்டி காய்ச்சவனை தீட்டி தள்ளி குடுக்கிற பள்ளியை வேசி தள்ளி 40,000 எடுத்தான் 50,000 எடுத்தான் கஞ்ச நாசமாக்கி விட்டாண்டு நோம்பு துறக்கிற டைம்ல அவனை திட்டி தள்ளி சோட்டிஸ் சரியா இருக்குதா, அந்த சோட்டிஸ்ல பாபத்து பெட்டிஸ் என்னாங்க, ஆனா பாபத்தை காணலையே என்று அவனை குறை சொல்லி அந்த நாசமாக்குற நேரம் இருக்குதே இஃப்தாருடைய நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் எல்லா திரையையும் நீக்கி அடியானே கேள், நான் உன்னுடைய துஆவை கபூல் செய்வேன் என்று சொல்ற நேரம் அது. அல்லாஹு அக்பர். அந்த நேரம் அது, அந்த நேரம் பாழாகிறது, அந்த நேரம் வீணாகி கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் எவர்கள் வேண்டுமானாலும் தராவீஹுடைய இரவிலே தராவீஹுடைய அமலிலே பொதுபோக்குத்தனமாக இருக்கலாம். ஆனால் நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் ரமலானுடைய காலத்தில் பள்ளிக்கு வருகிறார்கள். வரும்போது பள்ளிகள் எல்லாம் அழகுபடுத்தப்பட்டு பள்ளிகள் எல்லாம் அழகாக, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் இருக்கு. மின் விளக்குனா கரண்ட் அல்ல, அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்தில் இருந்தது எண்ணெயை ஊத்தி விளக்க பத்து வச்சு வைப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக வெளிச்சமாக காணப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அந்த வேலையை செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை செஞ்சதோட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சந்தோஷப்பட்டாங்க. நவ்வரகல்லாஹு யப்னல் கத்தாப், உமரே அல்லாஹ் உங்களை வெளிச்சமாக்கி வைக்கட்டும் என்றாங்க. கமா நவ்வர்த மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வெளிச்சமாக்கி வச்சிட்டீங்களே. அதுல ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், வெளிச்சம் என்றால் இபாதத்துகளை கொண்டும் தொழுகைகளை கொண்டும் அழகுபடுத்திட்டீங்க. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹுடைய தொழுகையை தனியாக தொழுததன் பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் தராவீஹுடைய தொழுகையை 2 சஹாபிகளை நியமிச்சு, நம்ம பள்ளிவாசல்கள்ல வலமையா ஒரு இமாம் இருப்பார். அந்த இமாம் தராவீஹ தொழுவிக்க மாட்டார். வலமையான இமாம் தராவீஹை தொழுவிக்காமல் சரியா 2 பேர் எக்ஸ்ட்ராவா நல்ல கிராத்துள்ள 2 பேரை போடுற மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா நல்ல 2 கிராத் ஓதக்கூடிய 2 பேரை போட்டு தொழுகையை நடத்தினார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்று ஆரம்பிக்கப்பட்ட தராவீஹ் ஜமாஅத் தொழுகை இன்று வரை உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த பாக்கியத்தை அடைகிறார்களோ, நம்ம காலங்கள்ல அந்த காலத்துல தராவீஹ்னு சொல்லி இல்ல, இந்த தொழுகை தராபியா தொழுகைன்னு தான் சொல்லு. என்ன பேரு இதுக்கு? தராபியா தொழுகை. தராபியால் அடவேறு தராவீஹ். தராவீஹ் என்றால் பல ஓய்வுகள் என்ற அர்த்தம். பல ஓய்வுகளா? அது என்ன பல ஓய்வுகள்? ரெஸ்டாவா இருக்குது. 20 ரக்காத்தையும் தொடர்ந்து ஒரே முடியா புடிச்சு கால் வருத்தம் கை வருத்தம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னங்க இல்ல ரெஸ்ட் இருக்க போகுது? இல்ல, சஹாபிகள் தொழுகிறது இப்படி இல்லையா? சுபஹானல்லாஹ்.
நாங்க என்ன தொழுகிறோம்? சஹாபிகள் எப்படி தராவீஹ் தொழுதாங்க? 2 ரக்காத்து தொழுவாங்களாம். நாம 2 ரக்காத் தொழுதுக்கு அப்புறம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ், அடுத்த ரக்காத், அதுக்கப்புறம் சல்லு அலன் நபியில் முஸ்தபா சையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி என்று சொல்லி போட்டு அமீருல் முஃமினீன் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு 4 கலீஃபாட பேரையும் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாலேயும் 2வது நாளுக்கு பின்னால சையதுனா உமர் இப்னுல் கத்தாப், அடுத்த நாளுக்கு பின்னால சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு, அடுத்த நாளுக்கு பின்னால சையதுனா அலி இப்னு இந்த 4 பேரை ஞாபகப்படுத்துறது ஹதீஸிலே சொர்க்கவாதி என்று வந்தவங்க 2வது மட்டும் இல்லாம இஸ்லாத்தை பாதுகாத்து தந்த புனிதர்களே, அவங்கள நாங்க மறந்துடக்கூடாது, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டுமாக என்றுதான் நாங்க சொல்லுவோம். அடுத்து இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். சஹாபிகள் தொழுவது அப்படி இல்லையா? சுபஹானல்லாஹ் 4 ரக்காத்து தொழுவாங்களாம். தொழுதுட்டு கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்வாங்களாம். எத்தனை தடவை? 7 தடவை சுத்துவாங்களாம். சுத்தி போட்டுட்டு தவாஃபுடைய சுன்னத் 2 ரக்காத்து தொழுவாங்களாம். தொழுது போட்டு அடுத்து ஸ்டார்ட். என்ன ஸ்டார்ட்? அடுத்த தராவீஹ் ஸ்டார்ட். அடுத்து 2 ரக்காத், அடுத்து 2 ரக்காத் தொழுதாச்சா திரும்ப 7 தடவை கஅபத்துல்லாஹ்வை சுத்துறது. சுத்தி போட்டுட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால 2 ரக்காத். என்ன? தவாஃபுடைய சுன்னத் 2 ரக்காத். இப்படித்தான் சஹாபிகள் அந்த காலத்துல தொழுதாங்களாம். அதை பார்த்துட்டு மாலிக் இமாம் மதீனால இருந்தாங்க. அவங்க பார்த்தாங்களாம், என்னங்க அவங்க மட்டும் தவாஃபு செய்யறாங்களே, எங்க மதீனால இங்க தவாஃபு செய்யலுமா? தவாஃப் இல்ல எங்களுக்கு, அவங்களுக்கு தவாஃபி, எங்களுக்கு தவாஃப் இல்ல. அவங்க 36 ரக்காத்து தொழுவிச்சாங்க. யார்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். வரலாறு தேடி பாருங்க, ஹதீஸ் கிரந்தங்களை பாருங்கள். எத்தனை ரக்காத்து? 36. 20க்கே இந்த பாடா இருக்குது இல்லையா? அதனால சஹாபிகள் அப்படித்தான் இருந்தாங்க. அமல செய்யறதற்கு ஆசை, கூடுதலான அமல் கிடைக்காதா? ஒரு ஹதீஸ் ஒரு நாள் கேட்டா போதும், அது வாழ்க்கையில் அமலாக மாறும். சில பேர் அப்படித்தாங்க இருப்பாங்க. சில இடங்களுக்கு போனா சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நீங்க 2010 இங்க வந்து நீங்க ஒரு பயான் சொன்னீங்க, அதுல இப்படி ஒரு ஹதீஸ சொன்னீங்க, அதை இன்று வரை நான் அமல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அந்த டைம்ல அல்ஹம்துலில்லாஹ், அதுதாங்க. அதனால இன்றைய நாளுடைய இந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை தரட்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய ஹயாத் இருக்கும் வரை ரமலானுடைய காலத்தில் தராவீஹுடைய தொழுகையை மட்டும் மிஸ் பண்ணிரவானம். இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் உள்ளவர்களையும் தொழ வையுங்கள், குழந்தைகளை தொழ வையுங்கள். பெண்கள் அவர்களுக்கு தொழ முடியாத காலமாக இருந்தால் முடிந்ததன் பின்னால் தராவீஹை ஞாபகப்படுத்துங்க, தராவீஹுடைய தொழுகையை தொழுங்க. சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு எந்த காலத்திலும் தொழலாம், அதுல சுன்னத்தான வேறுள்ள தொழுகைகள். ஆனால் தராவீஹுடைய தொழுகை ஷவ்வாலுடைய பர தெரிஞ்சிட்டு என்றா தராவீஹ் முடிஞ்சாச்சு. வித்ருடைய தொழுகை அது எப்பயும் தொழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்து தொழுதார்கள். வித்ருடைய தொழுகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும். ரமலானுக்கு கண்டுள்ளது தராவீஹுடைய தொழுகை. இன்ஷா அல்லாஹ் அந்த புனிதமான தராவீஹுடைய தொழுகையை நம்ம நல்ல முறையில் தொழுவோம். இந்த அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் அலைவரிசை இந்த நிகழ்ச்சியை தராவீஹுடைய பயான் நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எனவே இந்த நிகழ்ச்சியை நாம விடுபடாது நல்ல முறையில இந்த தராவீகை ஞாபகப்படுத்துவது போல நாம இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும், இந்த ஜாவியால் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் தான், வானொலியின் மூலமாக எவர்களுடைய காதுகளில் எல்லாம் இது விழுந்ததோ அவர்கள் அனைவரும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தராவீஹுடைய தொழுகையை விடாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, இந்த புனிதமான நிகழ்வை கபூல் செய்தருள்வாயா. இதற்காக வேண்டி ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலிருந்து யாரெல்லாம் வந்து இதற்காக வேண்டி ஒவ்வொரு பள்ளியாக சென்று இந்த நிகழ்வை கொடுக்க வேண்டும் என்று தியாகம் செய்கிறார்களோ அவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயா. இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி யாரெல்லாம் அனுசரணைகள் வழங்குகிறார்களோ அவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நேர்கள் இதுவரை பாபுர் ரய்யான் தராவி நேரடி அஞ்சலை இதுவரை செவிமடுத்தீர்கள். இன்றைய நிகழ்வு கொழும்பு 12 மெசஞ்சர் வீதியில் அமைந்துள்ள எம்ஜிஎம் லாபிர் மாவட்டத்தில் அமைந்துள்ள
உம்மு ஜவாயா பள்ளிவாசலிலிருந்து எமது முதலாவது தராவி பயான் இடம்பெற்றது. இதுவரை பயான் நிகழ்த்தியவர் இந்த உம்மு ஜவாயாவின் பிரதம இமாமும் இங்கே இயங்கும் அஜ்வாத் அல்பாசி அரபு கல்லூரி அதிபரும் கொழும்பு துறைக்குழு உறுப்பினருமான கலிஃபத்து ஷாதுலி அல்ஹாஜ் மௌலவி அகமது சூஃபி மஹ்லரி ஹசரத் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானிலிருந்து ஒரு வினாவை தொடுப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். அதற்குரிய தொலைபேசி இலக்கம் பின்னர் நசீர் அறிவிப்பார். வினாவை குறித்துக் கொள்ளுங்கள்.